ஃபுல் டேங்க். ಚೇಂಜ್ ಕೊಟ್ರಲ್ಲ ಸರ್ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಟಚ್ ಆದ್ರೆ ಹೋಗಲ್ಲ ಅದು ಗಾಡಿ ಹೈಟ್ ಬೇರೆ ಅದು ಸಾಕು 1543 15 லிட்டர் 9 பெட்ரோல் இப்படி போட்டியாச்சா. ஹாய் ஹலோ பஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய லாங் ரைடு பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பெங்களூர் வர மாதிரி ஒரு ரைடு ராஜஸ்தான் ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 1 ஆக்சுவலாக 24th கிறிஸ்மஸோட 1 day பிஃபோர். இந்த வீடியோ என்றைக்கெல்லாம் பார்க்க போகிறீங்களா தெரியாது, ஏன்னா எப்போ நான் அப்லோட் பண்ணுறதுனே தெரியல. பட் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்கே தான் போகிறோம். ஃபுல் லோடட் பேனிஸ் போட்டு டாப் பாக்ஸ் போட்டு டென்ட்டு கட்டி அதுட்டு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடடாக வந்து டிஆர்கே வந்து, அதாவது இவ்வளோ லாங்காக வந்துட்டு டிஆர்கே எடுத்து 1 year ஆக போகுது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு போகிற ஜானில் எடுத்து எனக்கு ஜான் ஃபெப்ரவரி எடுத்தேன். ஸோ 1 year ஆக போகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ பெரிய லாங் எடுத்து பைக்கில் பண்ணுறேன். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாங் போனால் ஸ்பேர் கிடைக்குமா அது கிடைக்குமான்னு ரொம்ப இஷ்யூலே மைண்ட் தாட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போகிற எனக்கு இதே தோணாது, இந்த பைக் எடுத்துகிட்டு போகிறதுன்னு தோணாது. அதனால தான் அந்த லாங் ரைடுன்றது நான் வந்து ரெண்டல் பைக்கில் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, எப்படி இன்னும் கொஞ்ச நாள் அதை சேல் பண்ணிடுவோம், கொஞ்ச நாளில் கொஞ்சம் மேக்ஸிமம் அடுத்த வண்டி வரலாம் சேல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைடு கண்டிப்பாக ஓட்டி ஆகணுன்ட்டு தான் இந்த ஒரு ட்ரிப் பிளான் பண்ணது. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு கிட்ட கிளம்புனது. பெட்ரோல் பங்க்லேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். பெட்ரோல் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங் வந்து 15 லிட்டர் வந்து பிடிச்சிருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பென்ஸ் நோட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எக்ஸ்பென்ஸ் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அதாவது பெங்களூர்லேருந்து ரைட் பண்ணி போகிறேன் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுன்றது என்னோட பைக் மைலேஜ் கம்பேர் பண்ணி இந்த vlog வந்து வரப்போம். இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்துட்டு இந்த ஒரு ஏர் குஷன் சீட் இங்கே மாட்டம் ரிப்பேர் எடுத்து வச்சுருக்கேன். கிராண்ட் பிட் ஸ்டாப்பில் வந்து வித் பம்போட மாடல் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் 4000 rupees காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வச்சுது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா முதல்ல குஷன் சீட்டாக யூஸ் பண்ணுறதுல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி என்னோட சைடு ப்ராட் சீட்டு தான், பட் இருந்தாலுமே இதையும் கூட போட்டு உட்காரும்போது கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட்டாக அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். கிராண்ட் பிட் ஸ்டாப் வந்து, அதாவது இது வந்து ஆட்டோமேட்டிக் பம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே வந்து ஏர் வந்து ஏறிக்கும். நம்ம வந்து வாயு ஊதணுன்ற தேவையில்லை. ஸோ ஃபைனலி போடுறா தம்பி மேப்பை ராஜஸ்தானுக்கு. இல்லை ராஜஸ்தான் மேப்லேயே வரல. ஸோ மேப் போட்டாச்சுங்க. 1 day 9 hours 1897 கிலோமீட்டர். இப்படி கண்டினியூஸாக 1 dayல ஓட்ட போகிறது கிடையாது. நம்ம பிரேக் போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1897 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ட்ரிப்பு வந்து ஆல்ரெடி 0 பண்ணிட்டேன். ஓவரால் ட்ரிப்பு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா முடியும் போது தெரிய போகுது. பேசுங்க 0.3 கிலோமீட்டர்ஸ் பெட்ரோல் பங்க்லேருந்து கொஞ்சம் வழி வந்து மூவ் பண்ணியாச்சு. எப்போவுமே என்னோடய ட்ரிப்பு லாங் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அது மாதிரி அது என்ன தெரியல, எப்போவுமே கிளம்பும்போது இந்த ஒரு பெட்ரோல் பங்க் ஸ்டார்டிங் வந்து ஃபுல்லாக பெட்ரோல் போடுவேன். போட்டுட்டு அப்படியே இருந்து லாங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே கரெக்டாக இருக்கா? ஏன்னா இந்த பைக்கில் போகும்போது ட்ரிப்பு போகிற டிஃப்ரெண்ட் ஃபீல். ஏன்னா அந்த மேப் வைக்கிறதுக்கு அதை வச்சுருக்க செட்டப் ஆகட்டி ஹிமாலயிலே பண்ணலாம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த ஸ்டே போட்டு வேணால் பண்ணலாம். இது வந்து டிஃபால்ட்டாக அதிலே இருக்கிறது. இந்த 1 day 9 hours ட்ராவல் அப்படின்னு நான் மேப் பார்த்து ஐயோ டார்கெட் இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ கிலோமீட்டர் ரீச் பண்ணணும், அவ்வளோ கிலோமீட்டர் அடுத்த ரீச் பண்ணணும் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபஸ்ட் டே தானே, கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நம்ம ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணி வந்து ஓட்ட போகிறேன். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்பாங்க. மணி வந்து 6:30 மணி ஆகுது. திங்க் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது கிளைமேட்டு பெங்களூரில் உள்ள. ஆக்சுவலாக எப்படி இல்லை, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது. அதுவும் 6:30 மணிக்கு. மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் வண்டியே ஸ்லோவாக தான் போகுது, அந்த லெவலில் இருக்குது. காலையில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா வீக்கெண்ட் சண்டே ரைடு போகிறவங்க இருப்பாங்க, ஊருக்கு போகிறவங்க இருப்பாங்க. அது போக என்ன நாளைக்கு மண்டே வந்து கிறிஸ்மஸ் வரையா. ஸோ அந்த வீக்கெண்ட் லீவுக்காக போவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரௌடு. மிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லோரும் ஸ்லோவாக தான் போகிறாங்க. என்ன இது ஒரே பனிமூட்டமாக இருக்குது.
இந்த லெவலில் போனோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து கிலோமீட்டர் வந்து அந்த அளவு ரீச் பண்ண முடியாது. ஏன்னா பாருங்களேன், மேப்பே ஃபுல் ரெட் ஆகிடுச்சு, அந்த அளவு இருக்குது. ஏதாவது பணியில் சம்பவம் பண்ணிட்டாங்களா நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஏன்னா இங்கே 5 லூசு பசங்க பார்த்தா இந்த ஆட்டோக்காரங்க பார்த்து ஆப்போசிட்டில் வந்தாங்க. இந்த இதில் வந்து அவ்வளோ ஸ்லோவாக தான் எல்லா வண்டியும் போயிட்டு இருக்குது. அவன் வந்து இந்த ஹைவே ரோட்டில் சர்வீஸ் ரோடு கிடையாது ஆக்சுவலாங்க. இந்த இதிலே மின்னில் ஃப்ரெண்டில் வந்துட்டு இருக்காரு, லைட்டு போட்டிருக்காரு. இருந்தாலும் ஏதோ சம்பவம் தான் ஆயிருக்கணும். ஸ்லோ பண்ணிட்டாங்க எல்லோரும். ரைட்டு குதிச்சிருவோமா? குதிச்சிட்றா கைப்புள்ள. ஐயோ ரைட்டு, ஆம்புலன்ஸ் நிற்கிறாங்க. ஆம்புலன்ஸாக போலீஸ் அவ்வளோ லைட் தெரியுது லாங்கில். இல்லைங்க, வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகிருக்கு. லாரிக்காரர் ரிப்பேர் பண்ணி வச்சு பட்டிருக்காரு. பரவாயில்ல, லாரி ரிப்பேர் ஆனதுமே லைட் வச்சுட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இல்லைன்னா அவன் பின்னாடியும் சொல்லியிருப்பான் வந்துட்டு. ரெக்கவரி வேன், ஹைவே பெட்ரோலிங் இந்த லெவல் இருக்குன்னா பாருங்களேன். இந்த மிரரில் தெரியுதா, அந்த பாரில் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு ஃபுல்லாக தண்ணி. அதாவது இன்ஸ்டண்ட்டாக அந்த மிஸ்ட்டு பட்ட உடனே தண்ணியாக மாறிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேமராவே தண்ணியாக தான் இருக்குமோ. நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். பாருங்க பைக் ஆக்சுவலாக எங்கேயோ சாரல் மாதிரி மழையே எதுவுமே கிடையாது. வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈரம் ஆகிடுச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா தண்ணி, அந்த மிஸ்ட்டு பட்டு வந்து தண்ணியாக ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே. க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இன்னும் ராஜஸ்தான் ரீச் ஆகல, அவ்வளோ குளிர் ஆக போகிறது இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நார்மல் க்ளவுஸ் போட்டேன். நான் ஆக்சுவலாக தெர்மல் க்ளவுஸும் இருக்குது, அதே போட்டிருக்கணும் வந்துச்சு. தெர்மல் மீன்ஸ் அது வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் அது. ஸோ கொஞ்சம் தெர்மல் கொஞ்சம் வந்து யூஸ் ஆகும், பார்த்தா கொஞ்சம் கோல்டு வந்து அரெஸ்ட் ஆகும். அது போட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சரி இங்கே தானே நம்ம பெங்களூர் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் போட்டிருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வெட்டான மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு லைட்டாக அப்படியே. ஒரு 158 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு நான் ஸ்டாப்பாக. அப்படியே வந்து இப்போ தான் வந்து ஹெரியூர் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஹெரியூர் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பிரேக் வந்து சாரி பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் ஒன்று போடணும். டைம் 8 ஆகிடுச்சா. நான் காலிலேருந்து சிங்கிள் டீ குடிக்கல, அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ போயிட்டு ஆக்சுவலாக ஒரு பிஃபோர் ஒரு 60 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்துச்சு, ரோட் சைடில் நிறைய கடை இருந்துச்சு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்த உடனே சாப்பிட்லான்னு தோணுச்சு. சரி வேணாம் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ கடையை பார்த்தா கடையை ஒன்றையும் காணும். பாப்பா அப்படியே ஓட்டி 200 கிலோமீட்டர் ஓட்டுறோம் போல பார்த்தா ஒரே டைமில். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 day 6 hours மேப் டைம். ஆக்சுவலாக நான் போன டெஸ்டினேஷன் வந்து வேறு பிளேஸ் தான். பட் அதே மேப்பாக போட்டேன்னா இத்தனை ஹவர்ன்ற மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம எந்த டார்கெட் ராஜஸ்தானே போட்டோன்னா அந்த ஹவர்ஸ் குறைய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக புஷாக ஓட்டும்ல. அதனால தான் அந்த ராஜஸ்தானே மேப் போட்டு வச்சுருக்கிறேன். எந்த ஊர்னு தெரியல. ஹிரியூர் தாண்டி 20 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் போட்டாச்சு. டிஃபன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்லி, அப்புறம் சட்னி, பஜ்ஜி. ஸோ இந்த மாதிரி ரோட்லாம் வாங்கினது. இட்லி பூரி இருந்துச்சு. பூரி சாப்பிட்லான்னு யோசித்தேன். அப்புறம் யோசித்தேன் சரி காலையிலே பூரி சாப்பிட்டு அப்புறம் ஒரு மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு சிம்பிளாக இட்லி முடிச்சிடலான்னு 2 இட்லி வாங்கி 3 வச்சுருக்காங்க ஒரு பிளேட்டுக்கு. ஸோ இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம ரைட் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours 3 hours வந்து ரீச் ஆயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒன்லி ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் பைக்குக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. என்னன்னா கரெக்டாக என்னோடய பைக் சர்வீஸ் டைம் வந்து அந்த டைம் ரீச் ஆகிடுச்சு. பொதுவாக வந்து டிஆர்கே ஃபைனல் பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர்ஸ் ஒரு சர்வீஸ். ஆக்சுவலாக 6000 ஆகலை, 5000 கிலோமீட்டர் ஆயிருந்துச்சு. பட் அகெயின் வந்து இந்த வண்டி எடுத்து நம்ம வந்து சிட்டியை விட்டு வெளியே, நான் பெங்களூர் விட்டு வெளியே போகிற மாதிரி எங்கேயும் சர்வீஸ் சென்டர் கிடைக்காது, அதுன்னு ஏன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் சர்வீஸ் பண்ணிட்டு தான் போய் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த வண்டி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ஆகும். பார்த்தா ஒரு பேசிக்கான சர்வீஸ், அதாவது பிரேக் பார்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் சேஞ்ச் கிடையாது. ஒன்லி என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி அப்புறம் ஏர் ஃபில்டர் அந்த பேசிக் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ஷோரூமில் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி ட்ரிப்பு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ இதே நம்ம வந்து இந்த டைமில் போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் பைக்கை சென்னை எடுக்கலாம். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக இல்லை, ஜஸ்ட் நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஸ்பேர் வந்து கேட்டப்போ உடனே கிடச்சி. எனக்கு சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணப்போ டக்கு கிடச்சிச்சு. அது மாதிரி இதுவும் வந்து கேட்டேன், ஜஸ்ட் சர்வீஸ் கேட்டு என்ஜின் ஆயில் அப்புறமா அதுன்ட்டு கேட்டப்போ வந்துட்டு உடனே வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. அனுப்பிவிட்டு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே வர வேண்டியது ஒரு 2 days டிலேவாக வந்துச்சு. அவ்வளோதான், கொரியரில் ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அப்புறமா சரி வெளியே வந்து கேரேஜ் கொடுத்து மாற்றிடலாம், கொஞ்சம் பட்ஜெட்டாக முடியும். என்ன ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்களா ஒரு ஆயில் மாற்றுறதுக்கும் ஒரு ஏர் ஃபில்டர் மாற்றுறதுக்கும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுட்டு சூப்பர் பைக் சர்வீஸ் பண்ணுறவங்கள 2 பேருக்கு கான்டாக்ட் கிடச்சி
பேசணும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் என்னன்னா 2000 ரூபான்றாரு, ஒருத்தர்னா 3000 ரூபான்றாரு. அந்த ஆயில் போல்ட்டை பிடிங்கி விட்டு அடுத்த ஆயில் ஊற்றுறது அது நானே பண்ணிடுவேன். ஆக்சுவலாக என் பிளான் வந்துன்னா இன்ஜின் ஆயில் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம், இன்ஜின் ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு போயிட்டு மிட்டில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தேன். ஒன்லி ஏர் ஃபில்ட்ரும் ஸ்பார்க் பிளக் பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டேங்க் இருக்குல்ல, இந்த போர்ஷனை வந்து ஃபுல்லாக கழட்டணும். இந்த எல்லா இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபேரிங்ஸ் ஃபுல்லாக கரெக்ட் கழட்டிட்டு அப்புறம் டேங்க் பெட்ரோல் டேங்க் கழட்டினா தான் அதுக்கு உள்ளதாக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் மாத்திர போர்ஷனும் அப்புறமா ஏர் ஃபில்டர் இருக்கும். ஸோ அது எனக்கு தெரியும், பட் இதில் நம்ம கலெக்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது. தெரியாத மெக்கானிக் கொடுத்தா சும்மா ஃபோர்ஸாக எடுத்தால் கூட அதெல்லாம் வந்து ஃபைபராக உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணால் ஏர் ஃபில்டரும் ஸ்பார்க் பிளக் மட்டும் வந்து நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பிளானில் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு லாஸ்ட்டாக திரும்ப வந்து சரி வேணாம் 1000 கூட மாற்றி விட்டுரும், 1000 கிலோமீட்டர் தானே ஓட்டுறது, ஏன்னா இங்கே 2000 கிலோமீட்டர் ஓட்டுறல. ஸோ அந்த கிலோமீட்டர் ஓட்டு அங்கே போய் ஆயில் மாற்றலான்றது. சரி போனால் போது அதை இங்கே மாற்றிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கேட்டது. ஸோ 2 பேரோட ப்ரைஸை கேட்டப்போ வந்துட்டு இதுக்கு நான் ஷோரூம்லேயே பேசாமல் சர்வீஸ் விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அடுத்து சரி லாஸ்ட் ஆப்ஷனாக ஷோரூம்லேயே கால் பண்ணி கேட்கலான்ட்டு என்கிட்ட ஸ்பேர் இருக்குது, நீங்கள் வந்து ஒன்லி லேபர் சார்ஜர் பண்ணி விடுப்பீங்களா கேட்டேன் மெரிலி ஷோரூமில். ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்னா பண்ணி தரோன்ட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு ஷோரூமே ஒரு எந்த ஷோரூம் எடுத்துருவோம், பஜாஜ் என்ஃபீல்டு எதை எடுத்திங்கன்னா கூட வெளியே இருந்து நம்ம வந்து ஒரு ஸ்பாட்ஸ் வாங்கி கொடுத்து அங்கே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ஷோரூமே பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி குறிப்பாக இன்ஜின் ஆயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது, அவங்க இன்ஜின் ஆயிலாம் யூஸ் பண்ண ஓட்டிடுவாங்க. பட் நான் இன்ஜின் ஆயில் கூட நான் வந்து வாங்கி கொடுத்த பிராண்டை வந்து போட்டு வெளியில் பண்ணி கொடுத்தாங்க. காஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா 1600 rupees கேட்டாங்க, அதாவது டேக்ஸ் சேர்த்து 1500 + டேக்ஸ். அது ஓகே பரவாயில்ல ஆக்சுவலாக, ஆனால் அவ்வளோ ஒர்க்கும் பண்ணி வாங்குறதுன்றது ஓகே, வெளியே விட வந்து ஷோரூம்லேயே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஷோரூம்லேயே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரேக் பேட்ஸும் வந்து அங்கேயே வந்து வாங்கிட்டேன். ஃப்ரண்ட் பிரேக் பேட் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டு ரியர் பிரேக் பேட் வந்து ஃபுல்லாக போகலை. சரி ஒன்று கேரி பண்ணிட்டு போகலான்ட்டு ஒன்று மட்டும் கேரி பண்ணி இதில் பைக்கை வச்சுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா பைக்கோட சர்வீஸ் ஃபோன் பேசிட்டே வழிமாட்டான் இல்லை, கரெக்டாக பார்த்துட்டேன் நம்ம ரைட் சைடு எங்கேயோ போகணும் மாறி போய்ட்டுருக்கேன். பைக்கை ஸ்டாப் பண்ணி ஒரு வாட்டி வந்து நான் செக் பண்ணிவிட்டேன் ரூட் கரெக்ட் தானன்ட்டு. ஏன்னா பேசிகிட்டு இருந்த கேப்பில் நான் வந்து மேப் பார்க்க விட்டேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பட்ஜெட்டில் முடிச்சிட்டேன். பட்ஜெட்டை மீன்ஸ் இந்த பைக்கு பட்ஜெட் தான் ஆக்சுவலாக எவ்வளோ 5500 ரூபா. ஒன்லி பேசிக் சர்வீஸ்னால் ஃபுல்லாக எல்லாம் பண்ணல, பேசிக்காக பண்ண ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஏர் ஃபில்டர் அந்த மாதிரி மட்டும்தான். ஃபுல் சர்வீஸ் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்பாங்களா இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணல. பட் ஓகே, ஏன்னா 12,000 இப்போ ஸ்பெண்ட் பண்ணிட்டு ட்ரிப்பு ஸ்பெண்ட் பண்ணுறது ஓவர் எக்ஸ்பென்ஸாக இருக்குங்களா. ஸோ அதனால் எப்படினாலும் 600 கிலோமீட்டர் ட்ரிப் முடிஞ்ச உடனே மறுபடியும் சர்வீஸ் விட தான் போகிறோம். அப்போ அந்த சர்வீஸ் வந்து ஃபுல் சர்வீஸாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். ஸோ அது போக அந்த 5500 ரூபா போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக் பேட்ஸ் மாற்றினது அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆச்சு. பட் அதுவுமே வந்து நார்மல் பிரேக் பேட் தான் போட்டேன், ரொம்ப செராமிக் அப்படின்லாம் போகாமல் நார்மலான பிரேக் பேட்ஸ் மட்டும் ஃப்ரண்டில் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K ஆச்சுது, இல்லை சாரி 2.5 ஆச்சுது, லேபர் சேர்த்து 2.5 ஆச்சுது. அது ஃப்ரண்ட் ஏன்னா நமக்கு 2 பிளேட் இருக்குங்கள. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேட் வந்துட்டு இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 பேட் வரும் மொத்தமாக. ஸோ அது வந்துட்டு 2500 ரூபா ஆச்சுது. ரியரோடது 800 rupees அது வாங்கி நான் கேரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம தனியாக கேரி பண்ணுற விஷயம் அது. மற்றபடி சர்வீஸுக்குன்னு பார்த்தப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 5,500 பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சர்வீஸ் முடிச்சிட்டேன். செகண்ட் பைக்குங்க, ஹைவேலேருந்து கொஞ்சமாக அப்படி கீழே வந்து ஒரு மரம் நிழலில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பைக்கை போட்டு ஒரு பிஞ்சு போன சாக்கு எடுத்து போட்டு கொஞ்சம் உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் யோசிச்சு என்னென்னா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நம்ம வந்து ஒரு டார்ப்பாகவே ஒரு சின்னதாக ஒரு பீஸ் சாக்காத வச்சுருந்தோம்னா போகிறது படுத்துக்கலாம்னு தோணுச்சு. பாப்பா ஏதாவது நல்லதாக கிடச்சிட்டு அவனை வாங்கி வச்சுக்கலாம், யூஸ் ஆகும்ல. டென்ட்டு நம்மகிட்ட இருக்குது. ஆக்சுவலாக டென்ட்டெல்லாம் இங்கே போட்டு கொடுக்குற டைம் சும்மா ஒரு 1/2 hour ரெஸ்ட்டுக்கெல்லாம் டென்ட் போட முடியாது, அதுக்காக போடல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது, அங்கே வந்து கிறிஸ்மஸ் நாளைக்கு. ஸோ அதனால் ரிஹர்சல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ முடிச்சு ரெஸ்ட்டு வந்து 1/2 hour எடுத்து ஆக்சுவலாக டீ பிரேக் போடலாம் தான் பிளான் பண்ணது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த மரத்தை பார்த்தோன்னு இங்கேயே பிரேக்கை போடலான்ட்டு ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுத்து வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த டுவர்ட்ஸ் அதான் நம்ம டெஸ்டினேஷன். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் தாண்டி போகிற மாதிரி தான் பிளானு. பாப்பா எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம் வார்ம் அப் ஆகட்டும். இப்போ மேப்பில் வரும் பார்த்துங்க என்ன பெரிய ஒரு ஏரி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அது ஏரிட்டு கடல் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. கண்ணு கட்டின தூரம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பாயிண்ட்டே தெரியல. சீரியஸாக அப்படியே ஒரு கடல் ஃபீல் வருது, அந்த கலருமே அப்படி தான் இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா இதில் நின்று அப்படியே வெடியை பார்த்துட்டு ரிட்டர்ன் போகலான்ட்டு. தெரியுதுங்களா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே. நமக்கு இங்கே வந்து லேண்டு தெரியுது, அது ஆப்போசிட்டில் லேண்டுன்றது நம்ம கண்ணுக்கே தெரியல, அவ்வளோ பெரிய லேக்காக இருக்குது. லேக் பேர் ஏதாச்சும் இருக்கா? பேப்பர் ஜூம் மாட்டேங்குது. நம்ம போகணுன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தால் உள்ளே போகணும் போல இருக்குது, அவ்வளோ லாங்கில் இருக்குது. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா சில மாதிரி இருக்குது. அப்படியே
ஒரு 50 தானே இருக்குதுங்களேன் கழுகு. அப்படியே பார்த்தீங்கன்னா தர உட்காந்துருக்கு, அப்படியே சில மாதிரி போஸ்ட் கொடுத்து உட்காந்துருக்கு. மேப்பில் ஜூம் பண்ணி பார்த்துட்டேங்க. அது என்னென்னா துங்கபத்ரா ரிசர்வாயர். துங்கபத்ரா ரிவர் வந்து மொத்தமாக ஃபுல்லாக ஃப்ளோ ஆகி இந்த இடத்துல தான் கலெக்ட் ஆகிருக்குது. நம்ம கொஞ்சம் ஃபார்வர்டு போகும்போது மேபி அந்த டேம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துங்கபத்ரா டேம் வருதுல்ல, ஸோ அது வந்து அந்த வேலை தான் வருது. அது கரெக்ட் ஆகி தான் போகணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஹைவே இருந்துன்னு அப்படியே ஃபோட்டோஸு பார்த்துட்டுருங்க. ஏன்னா பாருங்களேன், அது வந்து ஒரு என்ன ஒரு ஃபீல்டு, அந்த பீச் ஃபீல் தான் வருது, கடல் மாதிரி அந்த ஃபீல் அவ்வளோ இது இருக்குது. டனல், ஃபஸ்ட்டு டனல் இந்த ட்ரிப்பு. ஹொஸ்பேட்டை வந்துட்டோம், இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஹுக்லி 149. இன்னும் ஒரே பக்தர்களாக போகிறாங்க. என்ன ஆரம்பிச்ச டனல் முடிஞ்சு போச்சு. நானும் டனல் ஒரு ஆர்வத்தில் டனல் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ளே முடியுது. டனலில் இந்த பைக் தாண்டி சூப்பராக இருக்கும். எப்படி சவுண்டு செமையாக இருக்குல்ல. பெங்களூர் சிட்டிலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அண்டர் பாஸ் இல்லை இதில் போனாலுமே கியர் லோ பண்ணி அப்படியே த்ராட்டில் பண்ணி போவோம். அப்புறம் சூப்பராக இருப்பாங்க. ஆக்சுவலாக சொன்னால துங்கபத்ரா டேம் தாண்டி தான் போகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கத்தில் இருந்தால் ரிவர் அப்படியே ஃப்ளோ ஆகி அந்த பக்கம் தான் ஃபுல்லாக வந்து ரிசர்வாயர். அதுவும் ஒரு ரிவர் பாருங்களேன், ஒரு பாயிண்ட் கிடையாது, அங்கே நிறைய வருது. ஒரு 10-15 லைன் அப்படியே வந்து ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகுது. ஹைவே சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருந்து நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா இங்கேருந்து லெஃப்ட் டைவர்ஷன் போகுது, லெஃப்ட்டு போய் சுற்றி ரைட்டுக்காக போகுது. எங்கன்னா பிஜாப்பூர் ரோடு. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி நமக்கு டபுள் ஹைவே வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய என்ன சொல்கிறது, இவ்வளோ நேரம் வந்து ஃப்ரீயாக நம்ம நார்மலாக ஓட்டு வந்ததுக்கும் 2-வே டிராஃபிக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் அது என்ன மேட்டர், நம்ம வண்டி ஃபுல் லோடடாக இருக்கா, அது 2-வே டிராஃபிக்கில் ஓட்டணும்னா கொஞ்சம் வந்து பயிற்சி வேண்டும். இன்னும் பைக் ஓட்டுறதுக்கான லேனே காணும், மொத்தமாக மூடி நிற்கிறாங்க. ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இப்போ தான் வந்து போட்டோம். ஸோ இந்த பக்கம் தான் போட்டதுக்கு வந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ வர பார்த்தீங்கன்னா 360 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ ஓவரால் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது வந்து இப்போ நான் ஓடிட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மைலேஜ் வந்து இந்த பைக்குக்கு பெர் லிட்டர் 23. ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு ஹைவே நான் ஓட்டும்போது ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 25 கிடச்சிது. இது ஃபுல் லோடரில் வண்டி ஆக்சுவலாக ஃபுல் லோடு இருக்குது, 23 வந்துச்சு. இன்னொன்று நான் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சொல்லாமா ரொம்ப கம்மியாகலாம் ஓடல, ஆல்மோஸ்ட் ஒரு 115 120 அந்த மாதிரி ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த இதுக்கு 23 மைலேஜ்ன்றது போதும், தாராளமாக போதும். இன்னும் நான் ஸ்லோ ஒரு 100 லெவலில் 190 ஓட்டினேன்னா கண்டிப்பாக 25 கிடைக்கும். சேம் என்னோடய ஹிமாலயன் மைலேஜ் அந்த தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பைக் மாத்திரனால பெட்ரோல் ஜாஸ்தி செலவாகுது அப்படின்ற அந்த ஒரு டூரிங் பண்ணும்போது ஜாஸ்தி இதாகுன்னு இருக்குங்களா. ஸோ அந்த இது கிடையாது, சேம் பழைய மைலேஜ் தான் எனக்கு, நோ ப்ராப்ளம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி தாண்டிடுச்சு. இப்போ தான் லைட்டாக பசிக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு 50 இல்லை ஆக்சுவலி 40 கிலோமீட்டர்ஸ் தான். 40 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டுனா வந்து பிஜாப்பூர் வந்துட்டு ரீச் ஆயிடுவோம். ஸோ பிஜாப்பூர் வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் புஷ் பண்ணி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு லஞ்ச் பிரேக் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஃப்ளாட்டு ஹோட்டல்லே படுத்த வேண்டியதான் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வெயில் ரொம்ப இல்லை ஆக்சுவலாக, பட் எப்படின்னா சாப்பிட்ட உடனே வண்டி எடுத்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஓட்டலாம்ல, அதனால் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் போடலான்ட்டு. என்னோட பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இருக்குது, பட் வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவு வெயில் அப்படிலாம் இல்லை. என்ன சொல்கிறது, உள்ளே வேர்க்கலை ஆக்சுவலாக கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் லடாக் போனதில்ல, இப்போ 4 months பேக், அப்புறம் சண்டிகர்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அந்த அளவு இருந்துச்சு. பார்த்தா ஜாக்கெட்லாம் ஐயோ ஏன்டா போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேட் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் பண்ணல. அது மாதிரி தெரிஞ்சு சீக்கிரமாகவே வெயில் இறங்கிட்டு ஃபுல்லாக வந்து குளிர் இறங்க போகுது. ஸ்பீட் பிரேக்கர் தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சிடுறாங்க. அதில் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பிரேக்கை கண்டினியூஸாக வைப்பாங்களா, அந்த மாதிரி வச்சிடறாங்களா. லோடு இருக்கிறதுனால பின்னாடி நம்ம உட்காரும்போது அடி எக்ஸாஸ்ட் வந்து லைட்டாக வந்து அடி வாங்குற மாதிரி இருக்குது. அப்போ மட்டும் என்னென்னா கொஞ்சம் கிராஸாக ஏற்றிட்டு இருக்கேன் அப்படியே. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. எங்கே தான் பிஜாப்பூர் சொன்னால ஸோ அங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டைம் வந்து அரௌண்டாக வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 இருக்கும். எனக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஆர்டர் பண்ணது. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டி வந்து ஸ்பெஷலாக வந்து போட்டிருந்தாங்களா, பெருசுங்க, நார்மல் ரொட்டி சைஸ் தெரியுதா, இந்த சைஸ் இருக்குது. கீழே இருக்க பார்த்தீங்கன்னா பிளேட் கிடையாது, அது வந்து ஒரு ரொட்டி, பெரிய ரொட்டி
கூட வந்து சிக்கன் பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னா நம்ம போகிற ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு ரீசெண்டாக வீடியோஸில் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் இங்கே ஆசை சாப்பிட்டு அங்கே போயிட்டு வெஜ்ஜாக சாப்பிடுவோம். ஸோ லஞ்ச் பிரேக்கு அப்புறம் வாய் பிரேக்கு எல்லா பிரேக்கும் போட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா 590 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கு. இப்போ வரையும் மகாராஷ்டிரா பார்டர் வந்து கிராஸ் பண்ணுறோம். இந்த போலீஸ் நினைக்கிறாங்களா, அது மகாராஷ்டிரா போலீஸ் தான். அங்கேயா நிற்கிறா தெரியலையா, ஒரு ரிவர் தெரியுது பார்த்தீங்கன்னா கீழே போகுதுல்ல, பீமா ரிவர், மகாராஷ்டிரா மேப்பில் போட்டுருக்கு. இந்த கரெக்டாக பார்த்தோன்னா இப்போ தான் போர்டு இருக்குது பாருங்க, வெல்கம் டு மகாராஷ்டிரா. ஆக்சுவலாக இது என்னோட பெரிய ஒரு லிஸ்ட்டில் வந்து 2 வருஷம் மிஸ் ஆகிட்டு இருக்குங்க. மகாராஷ்டிரா ஒரு மான்சூன் ரைடு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக, போன வருஷம் பிளான் பண்ணி உடம்பு சரியில்லாமல் ஆச்சுது, இந்த வருஷம் பிளான் பண்ணி லடாக் ட்ரிப் அதே மாதத்துக்கு அடுத்த நாள் வந்துச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக விட்டு போயிட்டான். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயரில் மான்சூன் ரைடு மகாராஷ்டிரா தான். இப்போ எங்கே இப்படி தான் போன வருஷம் சொன்னேன், இந்த வருஷம் போச்சுது, அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து அதையும் முடிச்சு விட்டுருவோம். டவுன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக போகிறோம் வந்து பூனே போகிற ரோடு. பாருங்க காலைல எவ்வளோ டேஸ் ஹவர்ஸ் போட்டது, 23 hours 18 minutes, 1307 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது சோலாப்பூர் ரோடு பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நமக்கு வந்து நார்மல் ரோடு, ஹைவே வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அப்படியே டிவைட் இருக்கா, பரவாயில்லையா, எவ்வளோ தூரத்துக்கு தெரியல டிவைட்ரு. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். சண்டேனால ஏதோ டிராஃபிக் மீடியமாக இருக்குன்ற மாதிரி தோணுது ஆக்சுவலாக. இன்னொன்று இப்போ லாஸ்ட்டாக நான் இங்கே இந்த ட்ரிப்பு கிளம்புற 2 days முன்னாடி தான் ஒரு ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மராத்தி லாங்குவேஜில் வந்து போர்டு வைக்கணுன்றது ஒரு கம்பல்சரி ரூலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது லாஸ்ட் டேட்டு முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு கடை போர்டில், அதாவது மராத்தி வித் இங்கிலீஷ் வச்சுருக்கலாம் போல இருக்கு போல், மராத்தி வேர்டு இல்லைன்னா கடை போர்டெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிறாங்க ஃபுல்லாக. எவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணால் போடாதுன்னு சரி, இல்லை பேனர் மாதிரி போடாதாலும் சரி தான், அதுக்கு நோட்டீஸ் பண்ண முடியுது. எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு தோணுது. மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 7 o'clock ஆகுது. இதுவரை பார்த்தீங்கன்னா 722 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில்லிங் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் பெட்ரோல் பங்க் பார்த்து 3வது ஃபுல் டேங்க் பெட்ரோல் வந்து போட போகிறோம். காலிலேருந்து 1600 1600 2 வாட்டி போட்டாச்சு. ஸோ இது வந்து 3வது வாட்டி பெட்ரோல் போட போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு பார்க்கும்போது டக்குனு வந்துட்டு எல்லோரா கேவ்ஸ்னு போர்டு பார்த்தேன். சரி ஓகே, அது வந்து ஆந்த வேலை வருதா அப்படின்னா இன்றைக்கி நம்ம எக்ஸ்ட்ரா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு 650 இருந்துச்சு, அதை தாண்டி போயிட்டுருக்கேன், இன்னும் போயிட்டுருப்பேன் அப்படின்னாலும். ஆனால் டைம் பெட்ரோல் பங்கில் தாங்க ஸ்டே சொல்லி பெட்ரோல் பங்க் தான் டென்ட் போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த டைமில் போயிட்டு பெட்ரோல் பங்க் கேட்க முடியாது, எப்படியும் 10 மணி மேலே தான் கேட்க முடியும். ஸோ டைம் ரொம்ப இருக்கா, சரி 10 மணி வண்டி ஓட்டலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டுருக்கேன். பட் அப்படி பார்க்கும்போது எல்லோரா கேவ்ஸ் வந்துட்டு ஆந்த வேலை பார்த்தப்போ இருந்துச்சு. சரி ஓகே, டைமிங் பார்த்தா நிறைய கேவ்ஸ் இருக்குள்ள பார்க்குறதுக்கு 4-5 hours மினிமம் தேவைப்படுன்னு போட்டிருக்கா. ஸோ அப்போ அவ்வளோ ஹவர்ஸ் போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று பார்த்தா நாளை மண்டே கண்டிப்பாக வந்து ஹாலிடே. ஏன்னா போன வாட்டி நான் இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போதும் மண்டே ஹாலிடேன்றது தெரியாமல் சண்டே தான் இப்படி கிளம்பணும், பார்க்க முடியாது போச்சு. இந்த வாட்டி மண்டே எல்லோரா கேவ்ஸ் அஜந்தா கேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே க்ளோஸ்ட். ஸோ பார்க்க முடியாது. ஸோ பேசாமல் மூடிட்டு போய் டென்ட்டில் படுத்த வேண்டியது தான். போயிட்டு ஆண்டு நியர் வேலை நாளைக்கு ஏதாச்சும் வேறு ஸ்பாட் இருக்கான்னு பார்க்கலாம், இருந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டு போகலாம். ஏன்னா வந்து சொன்னல நம்ம கிலோமீட்டர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஃபார்வர்டாக போயிட்டு இருக்கிறதால நெக்ஸ்ட் டே நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் இருக்கும் கண்டிப்பாக. அதுதான் அப்புறம் பெட்ரோல் பங்க் ஸ்டாப்பு மேப்பும் கரெக்டாக அவர் காட்டுது. 21 hours 1177 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட்டாக தான் போட சொல்லியிருக்கேன், ஃபுல் டேங்க் போட சொல்லல, 1500 ரூபா போட சொல்லியிருக்கேன்னா அடுத்து வந்து நம்ம வந்து 10 ஸ்டெப் பண்ணுற இடத்துல வந்துட்டு பெட்ரோல் போட்டு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குல்ல, அதுக்காக கம்மியாக போட்டிருக்கேன். ரேட் வந்து 107 ரூபா 26 காசு. போக போக ஏறிட்டே போகுது. ஸோ இதை இன்னும் ஓட்டி முடிச்சுட்டு யார் ஸ்டே பண்ணுற இடம் தராங்களோ அங்கே வந்து டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ஆகுது. ஜஸ்ட்டு இப்போ தான் வந்துட்டு டின்னர் முடிச்சது. அகைன் சேம் அதே ரொட்டி முட்டைக்கறி தான், ரைஸ் இருந்துச்சு, பட் ஓகே அதுவே போதும் அப்படின்ட்டு அதோட முடிச்சது. அப்புறமா சரி ஒரு சின்ன ஒரு இதில் வந்து கொஞ்சமாக குழம்பு பேலன்ஸ் வச்சா சரி அது இது வேஸ்ட் பண்ண அப்படின்ட்டு ஒரு ஆஃப் ரைஸ்னு கேட்டேன். அவர் பார்த்தா ஒரு குட்டா சோறை கொண்டு வச்சிட்டாரு, சாப்பிட முடியல, குழம்பு பத்தலை. அப்புறமா கொஞ்சத்தை வந்து ரிட்டன் வச்சுட்டு அதில் டாக் இருந்துச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு கிளம்பிச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஓட்டுற பிளானு. ஓட்டிட்டு அவுரங்காபாத் சிட்டிக்கு அவுட்டரில் இன்னும் ஒரு
60 கிலோமீட்டர்ஸ் ஓட்டோம்னா வந்துட்டு அவுரங்காபாத் சிட்டி உள்ளே போயிடும். ஸோ அதனால் ஒரு 20 கிலோமீட்டர் பேக்லேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். எந்த பங்கில் வந்து நமக்கு வந்து ஸ்டே விடுறாங்களோ அங்கே வந்து ஸ்டே பண்ணுற பிளானு. ஸோ போகிற உடனே விடுவாங்க தெரியாதுல்ல. ஸோ வந்து 2-3 பங்கில் கேட்கணும் எதில் வந்து ஓகே ஆகுதோ. ஸோ அங்கே வந்து டென்ட் போடலாம். இப்போ உடனே இல்லை, பெட்ரோல் பங்க் லெஃப்ட்டில் இருக்குது, பட் இப்போ போட முடியாது. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் பங்க் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ பார்த்துட்டு அங்கேயே தான் வந்து டென்ட்டை போட்டு தங்கணும். இன்றைக்கி வந்து ஓவராலாக வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்டே ஸ்டாப்போட சேர்த்து பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். காலைல ஒரு 5 மணி எடுத்துகிட்டு போய்ங்களா, 5 மணி தான் பெட்ரோல் போட்டு எடுத்து ஒரு 6 மணி அப்படியே ஆச்சு. ஸோ அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 10 வரை ஓட்டியிருக்கோம். பட் வந்து இவ்வளோ டைம் வந்து தேவையான்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலாக பிரேக்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தேன் நான். லஞ்ச் முடிச்சுட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 ஹவர் பிரேக் அதில் இருந்துச்சு. வீட்டில் ஒரு டிஃபனுக்கு ஒரு 20 மினிட்ஸு அப்படி இப்படி கொஞ்சம் ஓவரால் பிரேக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து பிரேக்கு மட்டுமே எடுத்துருப்பேன் ஓவரால் ஃபுல்லாக விஷயத்துக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட்டாக இருந்தது. பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 650 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பிளானில் வச்சுருந்தது. பட் ஓவர் கம் பண்ணி 900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக வந்து அடுத்த நாள் அப்படி மூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஃப்ரெண்டில் போயிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டே வந்து சூப்பராக ஒரு பெட்ரோல் பங்க் வந்து பேசி ஓகே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்னும் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிலான் இருந்தோம்ல. பட் ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோடனே ஒரு பெட்ரோல் பங்க் நல்லா ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை வந்துட்டு கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்கிறது, ஆள் வந்து போகிறது, ஃபுல் நைட்டு ஓப்பனில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பைக்கில் சேஃப்டி இருக்குல்ல, பைக்கில் சேஃப்டி, பைக்கில் இருக்க பொருளுக்காக அதுக்காக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணது பங்கு காமிக்கிறேன். அதுவும் அந்த டென்ட் போட்டு லொக்கேஷன் இருக்கிறவங்க அருமையாக இருக்கும். அது எனக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு க்ரீனரில் கிடைக்கும். பார்த்தீங்களா இது என்ட்ரன்ஸ், இது எக்ஸிட் இந்த பக்கம் சூப்பராக ஒரு கார்டன் மாதிரி ஒரு வீண் செட்டில் பார்த்தீங்கன்னா டென்ட்டை வந்து போட்டாச்சு. ஆக்சுவலாக பேக் எதுவும் எடுக்க தேவையில்லை. பைக் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே விட்ருக்கேன், அந்த லாங் தான் பைக் விட்ருக்கேன். அதுவும் கேமரா ஸ்ட்ரைட்டாக விட்ருக்கேன். அங்கே வந்து எல்லா பாக்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக லாக்டு தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளம் கிடையாது, எல்லாமே சேஃபாக இருக்கும்போது டிஸ்க் லாக் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ அந்த டிஸ்க் லாக் வச்சுட்டு டிஸ்க்கை வந்து கொஞ்சம் ஹீட்டை குறைஞ்ச அப்புறமா லாக் பண்ணி விட்டுட்டு பேசாமல் வந்து படுத்து தூங்கிருந்தா கொஞ்சம் ஃபுட் ஒன்று மாற்றிட்டு ஒரு 1/2 ஹவரில் வந்து தான் தூங்கிட்டு காலையில் வந்து ஒரு 6:30 இப்போ எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு கிளம்புறதா வந்து பிளானு. ஸோ இன்றைக்கான டே 1 வந்து நான் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1600 அப்புறம் 1050. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 3000 மேக்ஸில் வீக்கு 4250 ஆச்சுது பெட்ரோலுக்கு மட்டும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனு, லஞ்சு, டின்னரு, அப்புறம் டீ சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 350 rupees ஆச்சுது. அப்புறம் இன்றைய ஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நமக்கு டென்ட் ஸ்டே தான் பார்த்தீங்கன்னா எந்த வித செலவுமே கிடையாது. ஸோ அது ஃப்ரீ ஆகிடுச்சு. அதை விட்டு வேறு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த எக்ஸ்பென்ஸ் ஆகலை. அன்றைக்கி கிலோமீட்டர் வந்து 900 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் ஆட் பண்ணி அன்றைக்கி. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து டே 2 vlogல வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம், எவ்வளோ செலவாச்சுது, எங்கே போகிறோன்றலாம் நாளை பார்க்கலாம். ரொம்ப